இயற்கை தன் வளங்களை இழப்பதற்கு யார் காரணம்? இயற்கை தன் வளங்களை இழப்பதற்கு நிரப்பப்பட்டுள்ளது. சுனாமி, பூகம்பம், நிலநடுக்கம், புயல் ஆகிய இயற்கை சுற்றங்கள் மனிதர்களை அழிப்பதற்கு யார் காரணம்? நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், காற்று ஆகிய பஞ்சபூதங்களும் மாசுபட்டு குற்றவாளியாக நீதிமன்றத்தில் நிற்கப்பட்டால் என்ன நடக்குமோ என்ற கற்பனையை உங்கள் முன் ஓரளவுக்கு நான்கு நடிக்க இருக்கிறோம். இதோ உங்களுக்காக. வழக்கு எண் 5/15 குற்றம் சாட்டப்பட்ட நீர் நான் சொல்வதெல்லாம் உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. கணம் நீதிபதி அவர்களே, இந்த குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டிருக்கும் தண்ணீர் என்ற நீர் மனித வாழ்வாதாரத்தில் மிக முக்கியமான ஒன்று. தாராளமாக கிடைத்துக் கொண்டிருந்த நீர் இப்பொழுது பாட்டிலை அடித்து பணத்திற்கு விற்கும் அளவிற்கு வந்துவிட்டது. காரணம், இது அசுத்தமாகி விடுவதால் சுத்தப்படுத்திய பாட்டில் நீரை வாங்க வேண்டியதுள்ளது. அசுத்தமான இத்தண்ணீரால் மனிதர்களுக்கு காலரா, விஷ காய்ச்சல், இன்னும் பல நோய்கள் ஏற்படுகிறது. எனவே அசுத்தமாக மாறி மனித உயிர்களை கொள்ளும் இந்த நீருக்கு கணம் நீதிபதி அவர்கள் தக்க தண்டனை வழங்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மக்களின் அத்தியாவசிய தேவையான நீங்கள் இப்படி அசுத்தமாகி வருவதை பற்றி நீங்கள் ஏதாவது கூறுகிறீர்களா? ஐயா, மேகத்தில் நீர் சிறு சிறு துளியாக இந்த மண்ணில் விழும் வரை நான் சுத்தமாகத்தான் இருந்தேன். பின் தெளிந்த நீராக மாறி ஆறு குளங்கள் தேங்கி இருந்தேன். என்னை மாசுபடுத்துவது மனிதர்கள்தான். ரசாய கழிவுகள், சாயப்பட்டறை கழிவுகள், தொழிற்சாலை கழிவுகள், பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாவற்றையும் எண்ணில் கலந்து மாசுபடுத்துவது மனிதர்கள்தான். ஒரு சில ஊருகளில் வந்து பாருங்கள். தகனம் செய்யும் பொழுது எரிக்கப்பட்ட உடல்களை எண்ணில் தூக்கி வீசுகிறார்கள். இவ்வளவு ஏன்? என் சுற்றுப்புறத்தையும் என்னையும் திறந்த வெளியை கழிப்பிடமாக மனிதர்கள் இன்னமும் பயன்படுத்துகிறார்கள். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இந்த நீர் மிகப்பெரிய அலைகளாக மாறி ஆயிரக்கணக்கான மனிதர்கள் கொண்டு வருகிறது. இப்பொழுது மனிதர்கள் தான் மாசுக்கு காரணம் என்று மழுப்புகிறது. மனிதர்களை சுத்தப்படுத்ததான் நான் இந்த பூமியில் படைக்கப்பட்டேன். மனிதர்களை சுத்தப்படுத்ததான் நான் படைக்கப்பட்டேன். அசுத்தமாக வரும் என்னை சுத்தப்படுத்த வேண்டும் என்று ஒருவரும் நினைப்பதில்லை. நானாகவே கழிவுகளை தேடி போவதில்லை. கழிவுகள் மனிதர்களால் என்னுள் சேர்க்கப்படுகிறது. மேலும் நான் சுனாமியாக மாறுவதற்கு காரணம் நிலநடுக்கம்தான். எனவே இவ்வழக்கில் நிலத்தையும் சேர்த்து விசாரிக்க வேண்டும் என்று இத்தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பர்மிஷன் கிராண்டட். நிலம் நீதிபதி அவர்களே, மனிதர்களையும் விலங்குகளையும் தாவரங்களையும் இந்த நீரையும் நான் தாங்கிக் கொண்டிருக்கிறேன். மனிதர்கள் என்னை பூமாதேவி தாய் என்று நினைக்கிறார்கள். என்னை குற்றவாளி கொண்டு நிறுத்தியது வருத்தத்திற்குரியது. பெற்ற பிள்ளை கள்ளிப்பால் ஊற்றி கொள்ளுவது போல நீ பூகம்பத்தை ஏற்படுத்தி இந்த நீரை சுனாமியாக மாற்றுகிறாய். இதற்கு என்ன பதில்? நான் பல இடங்களில் வளமாகவும் சில இடங்களில் வறண்டும் இருக்கிறேன். இது படைப்பின் பண்பு. வளமான இடத்தை மனிதர்கள் பாழ்படுத்துகிறார்கள். நான் பல ஆண்டுகளாக சுமந்து வளர்த்த மரத்தை சில மணி நேரங்களில் வெட்டி விடுகிறார்கள். நான் தண்ணீரை உள்வாங்க முடியாமல் தவிக்கிறேன். பிளாஸ்டிக் பைகள் என் மேற்பரப்பை மூடியதால் நான் தண்ணீரை உள்வாங்க முடியாமல் தவிக்கிறேன். பின் ஏன் என் நிலநடுக்குகள் நகராது? நான் பூகம்பத்தை ஏற்படுத்தவில்லை. கனமான எனது அடுக்குகளை மனிதர்கள் துளைத்து விடுவதால் என்னுள் இருக்கும் நெருப்பு குழம்பு வெளியே வெடிக்கிறது. எனவே நெருப்பையும் இந்த வழக்கில் விசாரிக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பர்மிஷன் கிராண்டட். நெருப்பு நிலமாகிய பூகம்பமும் நீராகிய சுனாமியும் மனித உயிர்களை அழிக்கிறது. இதற்கு நெருப்பாக நீங்கள் தான் காரணம் என்று இவர்கள் இருவரும் கூறுகிறார்கள். இதற்கு உங்கள் பதில் என்ன? பூமிக்குள்ளே தீக்குழம்பாகவும் இந்த பூமிக்கு மேலே சூரியனாகவும் நான் இருக்கின்றேன். இந்த நீரை மேகமாக மாற்றி மழையை பொழி செய்வதும் என் வேலைதான். ஆக்கவும் அழிக்கவும் மனிதர்கள் என்னை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் அழிவுக்காகத்தான் நான் அதிகமாக பயன்படுகின்றேன்.
வன்முறையிலும் என்னை பயன்படுத்துகிறார்கள். மென்மையான சமையலறையிலும் என்னை பயன்படுத்துகிறார்கள். நான் செய்யும் தவறு ஒன்றுதான். நான் எரியும் போது கரியமில்லா வாயு இந்த காற்று மண்டலத்தை நஞ்சாக்குகிறது. இதற்கு கூட நான் காரணமில்லை. என்னை எரிய வைக்கும் மனிதர்கள் தான் காரணம். எனவே மாசுபடுத்தும் இந்த காற்றையும் இவ்வழக்கில் சேர்ந்து விசாரிக்க வேண்டும் என மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பர்மிஷன் கிராண்டட். காற்று காற்று காற்று. நெருப்பு புகையால் மாசுபடுவதற்கு மனிதர்கள் தான் காரணம் என்று கூறுகிறீர்களா? ஆமாம் யுவரானர். ஒரு காலத்தில் இந்த பூமியை சுற்றி சுற்றி திரிந்தேன். இப்போது எனக்குள் இருக்கும் பிராண வாயு அளவு குறைந்து கரியமில்லா வாயு அதிகரித்து கொண்டு செல்கிறது. மனிதர்கள் தான் இந்த தவறுகளை செய்கிறார்கள் என்பது தவறான வாதம். இப்பொழுதுதான் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அமைத்து கட்டுப்படுத்தி இருக்கிறோமே. கட்டுப்படுத்தி இருப்பது மிக மிக குறைவுதான். தொழிற்சாலையில் இருந்து 400 மீட்டர் உயரத்திலிருந்து புகை வருகிறது. காடுகள் தீப்பிடிப்பதால் பல நாட்கள் புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. பட்டாசு வெடிப்பதால் கந்தக புகை என்னோடு கலக்கிறது. வன்முறையாளர்கள் டயர்களை கொளுத்துவதால் புகை வருகிறது. அது என்னோடு கலக்கிறது. இவ்வளவே மனிதர் பலர் தன்னையும் அழித்து என்னையும் அழிக்கும் சிகரெட் புகை நச்சு பொருட்கள் தானே. கட்டுப்பாடு எங்கே இருக்கிறது? புகை நமக்கு பகை என்று எழுதி வைத்தால் மட்டும் போதுமா? அதை கடைபிடிக்க வேண்டாமா? இதனால் பாதிக்கப்பட்ட ஆகையும் தன்னையும் வழக்கு சேர்த்து கொண்டு சொல்வதால் அனுமதி தருமாறு மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். பர்மிஷன் கிராண்டட். ஆகாயம் ஆகாயம் ஆகாயம். மைலாட், மனிதர்கள் ஆகாயத்துக்கு என்ன தீங்கு விளைவிக்கிறார்கள்? ஆகாயத்துக்கு மனிதர்களால் மாசுபடுத்த எப்படி முடியும்? எனவே இவ்வழக்கில் ஆகாயத்தை சேர்த்துக் கொள்ளக்கூடாது என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்ஜெக்ஷன் ஓவர். பாதிப்பை பற்றி தீர விசாரிப்பது கோர்ட்டின் கடமை. உனக்கு ஏதாவது மனிதர்களால் பாதிப்பு இருக்கிறதா? அனைத்தையும் தாங்கி எனக்கு மனிதர்களால் ஆபத்து இருக்கிறது. மனிதனால் மாசுபடுவதால் இந்த காற்று மண்டலத்திற்கு அங்கங்கே ஓட்டைகள் விழுந்துவிட்டது. இதனால் என் வழியாக சூரியனில் இருந்து ஒரு புற ஊதா கதிர்கள் பூமியை தாக்குகிறது. மேலும் கடலில் நீராவியாக மற்றும் மேகமாக சுமந்த நான் இப்போது கரிப்புகையை அதிகமாக சுமக்கிறேன். ஆகாயத்திற்கு மனிதனால் ஏவப்படும் ராக்கெட் புகை என் வான மண்டலத்தையே சீரழிக்கிறது. இப்படியே நீடித்தால் மழைத்துளிக்கு பதிலாக அமிலத்துளியை மழையாக பொழிவேன். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். மனிதர்கள் செய்யும் சாதனைகளையும் ஆராய்ச்சிகளையும் தவறு என்று கூறுவது சரியல்ல. விண்ணை ஆராய்ச்சி செய்வதை குறித்து என்னை அதாவது இந்த மண்ணை ஆராய்ச்சி செய்வதை குறைத்து அதாவது இந்த மண்ணை விவசாயிகள் மண்ணை பரிசோதித்து உரமிடுகிறார்கள். பரவாயில்ல கண்டினியூ பண்ணுமா. பரவாயில்ல கண்டினியூ பண்ணுங்க. இருதரப்பு